ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழில் இருக்கிற 2 பழமொழிகளோட அர்த்தங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அந்த பழமொழி தான். அதுக்கு சில அர்த்தங்கள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர் சம்மந்தப்பட்டது தான். போர் தொழில் பழகு, போரில் ஒப்பாரி கிடையாது. போர் தொழில் பழகுனா ஒரு போருக்கு போகிறோன்னா அது எப்படி அதை ஜெயிச்சுட்டு வர்றது எதிராளியை. அப்போனா எப்படி இருக்கணும்? நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கணும், உடல் வலிமையாக இருக்கணும், நம்ம சிந்தனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு விடாமுயற்சி இருக்கணும். இதுதான் அந்த போர் தொழில் பழகுன்னு அர்த்தம். அதுக்குன்னு கண்ணையோ வாளையோ கிடைத்து எடுத்துகிட்டு போருக்கு போகிறது கிடையாது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை மன தைரியத்துடன், உடல் தைரியத்துடன், நம்ம தன்னம்பிக்கையாக அதை எதிர்கொள்ளணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உடம்பு சரியில்லாஇருந்தாலும் சரி, மனசு சரியில்லாஇருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொண்டாலும் சரி, எதிரிகளை நம்ம சந்திக்க வேண்டிய நேரம் இருந்தாலும் சரி, இது எல்லாமே போர் தொழில் பழகு அடிப்படையில் தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். வெற்றியும் கண்டிப்பாக காணலாம். போரில் ஒப்பாரி கிடையாது. போரில் ஒப்பாரி கிடையாதுன்னா, ஒப்பாரி என்பது அழுவது. எதனா ஒரு பிரச்சனை வந்தால் அழுது கொண்டே இருக்கிறது தான். ஆக்சுவலி அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போரில் ஒப்பாரி பண்ணால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு போருக்கு போகிறீங்க, எதிராளிகிட்ட போய் என்னை விட்டுடுன்னு சொன்னால் விட்டுருவான், நான் விட மாட்டான். கண்டிப்பாக நம்மளை கொண்டுட்டு அவன் வெற்றியை எடுத்துகிட்டு போவான். அதே மாதிரி தான் அதில் நம்ம அழுகிறதுல ஒரு பிரோஜனம் இல்லை. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உட்காந்து அழுகிறதுல எந்த ஒரு பிரோஜனம் இல்லை. மன தைரியத்தோடையும் நல்ல சிந்தனையோடும் நல்ல ஐடியாஸோடும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அழுதுட்டு தான் எந்த பிரோஜனமும் கிடையாது. ஸோ இதனால தான் ஒப்பாரி வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் இது ரெண்டுத்தையும் கடைப்பிடிங்க. நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். திருப்பியும் ஒரு நல்ல பழமொழியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.